வம்சித்தார நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்மளே கூட சம்டைம்ஸ் வாழ்க்கையை வெறுத்திருப்போம். இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, எனக்கு வேண்டவே வேண்டாம் எதுவுமே, இல்லை இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது, முடிச்சுட்டேன், கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. மேபி அந்த ரீசன் என்ன இருக்கலாம் அப்படின்னா, மேபி அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இழப்பின் காரணமாக கூட இருந்தவங்க ஒருத்தங்களை இழந்துட்டாங்க, ஒரு தாய் தந்தையை இழந்துட்டாங்க, இல்லை கூட இருந்த லவரை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையை முடிஞ்சதா ஃபீல் பண்ணி, ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வேற திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை இல்லையா? ஸோ அந்த தெய்வம் நம்ம பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும், நீங்களே அப்படி இருந்தாலும், நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் சிவய வசி. சிவய வசி. ஏன் இது அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 இடத்துலையும் சி இருக்கு. ஸோ இரு தலையில சிங்கிற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? 2 பக்கமும். அதே மாதிரி இப்படி திருப்பி போட்டாலும் இந்த சியை முன்னாடி போட்டு, இந்த வாவை முன்னாடி போட்டு, இந்த யாவை போட்டு, இந்த வாவை போட்டு அப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் தான் வரும். சிவய வசி. இதை 1,00,000 உரு 1,00,000 உரு நீங்க போட 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 உங்க உடம்பில் அந்த அதிர்வுகள் இருக்கும். சிவனாலே ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? எல்லா வித்தைக்கும் நம்ம அஷ்டகர்மத்திலையும் எல்லா வித்தைக்குமே நம்ம பஞ்சாட்சரம் தான் யூஸ் பண்றோம். பஞ்சாட்சரத்தின் அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது சிவய வசி. சிவய வசிங்கிறதுக்கு அவ்வளோ ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா, நம்ம உடம்புல அது அதிர்வுகள் ஏற்படுத்தி என்ன பண்ணோம்னா, நம்மள ஒரு என்ன நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கிட்ட வந்தாலும் அதை தாக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கணும். ஆராக்கு அது கொடுத்துரும். ஸோ இது நீங்க 1,00,000 தடவை ஜபிச்சா மேபி உங்களுக்கு அந்த ஹீட்டுனால கொப்பளங்கள் மேபி வர ஆரம்பிக்கலாம். அந்த கொப்பளன் வழியாக உங்களுக்கு பாடியில இருக்கிற துர்நீர் சொல்லுவாங்கல்ல, கெட்ட நீர், இதெல்லாம் வெளியில வந்துடும். வெளியில வர 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 உங்களோட நம்ம இப்போல்லாம் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாடியில இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியில வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பியூரா ஆயிடுவோம். அப்போ எந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கும் உங்களை அஃபெக்டே பண்ணாது. இந்த இந்த 1,00,000 தடவை இந்த மந்திர உருவை நீங்க போட்டீங்கன்னா, அப்போ ஹீட் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப என்ன பண்றது? ஏன்னா அந்த மந்திரம் அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புக்குள்ள உஷ்ணத்தை ஏற்படுத்தும், பயங்கர உஷ்ணத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு வெள்ளியில ஏதான ஒரு காப்போ, ஒரு மாலையோ, மோதிரமோ அந்த மாதிரி ஒரு வெள்ளியில செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தால் மஞ்சள்ல நீராடலாம். பிகாஸ் அது உடம்பின் உஷ்ணத்தை குறைக்கும்ங்கிறதுனால. அதை தாண்டி வார வாரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இப்படிலாம் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள்னா, நம்ம இந்த கூழெல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி கூல் பண்ணுறதுக்கு பாடிக்கு நிறைய பழங்கள் எடுத்துப்பாங்க இந்த உபாசனை எடுத்துக்கிறவங்க. ஏன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் கூல் ஆக்கிறதுக்கு. ஸோ மந்திர அதிர்வுகள் ஏற்பட பாடியில் ஹீட் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக அந்த உஷ்ணத்தை நார்மல் லெவல்லே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அதனால தான் விரதம் இருக்கிறவங்க பச்சை தண்ணியில் குளிப்பாங்க காலையிலையும் சாயந்தரமும். ஸோ அது பாடியை கூல்படுத்தும்னு. ஸோ அந்த மாதிரி இருவேளையும் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சுக்கலாம். பார்த்து உங்களோட பாடிக்கு அது ஏற்றுக்கணும். ஆனால் இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் நம்மளை எந்தவித நெகட்டிவிட்டியும் தாக்கவே விடாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். வாழ்க்கையில் ஒரு புது பிடிப்பு வரும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நம்மளுக்காக கெட்டது நினைச்சவங்களோ, நம்மளுக்கு கெட்டது செய்கிறவங்களோ ஒன்று நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும், 2வது நம்மளை விட்டு விலகியும் போயிடுவாங்க. டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையின் முடிவில் இருக்க, இதுக்கப்புறம் எனக்கு திக்கு திசை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்தின் திருவடியை பற்றி கொண்டு வாழ்க்கையை தொடரலாம்.